அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் தனது உள்கட்சி விஷயங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் உத்தரவிட தொடங்கியது எப்போது என்று தற்போது கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், மாணிக்கம் தாகூர் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. காங்கிரசுடைய நாடாளுமன்ற மாணிக் தாகூர் ட்விட்டர் வலைதளத்தில் ஒரு மிக முக்கிய ஒரு பதிவை பெற்றிருக்கிறார். அதாவது ஆங்கில நாளிதழில் வெளியான ஒரு தகவல், அதாவது இசிகே, எம்டிஎம்கே, சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் இந்திய எதிர்க்கட்சி தலைவர்களிடம் நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியை பற்றி செய்தி படித்தேன். ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புகிறது. காங்கிரஸ் தனது உள்கட்சி விஷயங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் உத்தரவிட தொடங்கியது எப்போது என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தங்களது உள்கட்சி விஷயங்களில் இது போன்ற பொது கருத்துக்களை இக்கட்சி ஏற்றுக்கொள்வார்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை திரு ரவிக்குமார் மற்றும் திரு துரை வைகோ, திரு சண்முகம், திரு வீரபாண்டியன் ஆகியோர் உங்கள் கட்சி உறுப்பினர்களை இப்படி சமாளிகள் என்று சொன்னால் அவர்கள் அதை சகிப்பார்களா? கூட்டணி பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் உருவாகின்றன, பொது அழுத்த அரசியலால் அல்ல. ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் அவை ஊடக அறிக்கைகள் மூலம் அல்ல, கூட்டணி மேடைகளுக்குள் பேசப்பட வேண்டும். ஒரு கூட்டணி கட்சியின் உள்கட்சி செயல்பாடுகளை பொதுவெளியில் விமர்சிப்பது ஆபத்தான முன்னுதாரணமாக உருவாகிறது. இது பிஜேபி, RSS அமைப்புகளுக்கு எதிரான கூட்டு வலிமையை பலவீனப்படுத்தும். இது கட்சி செயல் வீரர்கள் தன்மான உணர்வை தூண்டும். சிபிஐ தேசிய தலைமையிலான தங்களது மாநில செயலாளர்களுக்கு குறைந்தபட்சம் அரசியல் மரியாதையும் கூட்டணி ஒழுக்கத்தையும் பேண அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக கருதுகிறது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என வகுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்து பதிவிடுகிறார். அதே போல துரை வைகோ மற்றும் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் நடக்கும் விஷயங்களில் லக்ஷ்மண் ரேகையை பதிக்குமாறு தங்களது எம்பிக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒற்றுமை என்பதன் அர்த்தம் மௌனம் அல்ல, ஆனால் அது கட்டுப்பாட்டையும் பொறுப்பையும் குறிக்கிறது. கூட்டணி தர்மம் அனைவரும் சமமாக பொறுத்த வேண்டுமே ஒழிய அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமில்ல ஒரு கருத்தை ஒரு காட்டமான ஒரு பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளையும், அதாவது மதிமுக, திருமாவளவன் இரண்டு கட்சிகளையும், சிபிஎம் கட்சிகளையும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார். ஏனால் பிரவீன் சக்கரவர்த்தி கடந்த காலங்களில் காங்கிரஸ் ராகுலுடைய நண்பராக இருந்திருக்கிறார். காங்கிரஸை பொறுப்புல பற்றியிருந்தாலும் கூட அவர் விஜயை சந்திச்சது பெரும் பரப்பாக பேசப்பட்டது. அதனை ஒட்டி குறிப்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பதிவிட்டதற்கு, அதாவது தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தை பின்தங்கி இருப்பதாக கருத்து பதிவு செய்தார். இதற்கு எதிராக பல்வேறு கருத்துக்காக காங்கிரஸுக்குள்ளேயே இந்த காங்கிரஸ் மூத்த தலைவர்களே அதற்கு எதிராக கருத்தை பதிவித்தார்கள். ஆனா இன்னும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிப்படையில் விசிக, எம்டிஎம்கே, மேலும் சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் வலியுறுத்துவதாக ஒரு கடிதம் இருப்பதாக ஒரு தகவலானது ஆங்கில நாடு வெளியான நிலையில் மாணிக் தாகூர் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டு, ஏற்கனவே எதிர்கட்சிகள் அதாவது திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விட்டதா ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கூட காங்கிரஸ் விசிக உடைய பல கருத்து இருக்கிறது, அதை வெளியே வருவாக கேள்வி எழுப்பினார்கள். அதே போல பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் கூட இரு கட்சியில் விரைவில் வெளிவரும் கருத்தை பதிவு செய்தார். அந்த அடிப்படையில் கூட்டணி கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் மாணிக் தாகூர் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், பிரவீன் சக்கரவர்த்தியின் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில காங்கிரஸ் மேலிட தரப்பில் ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே ஆல் இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு புகார் மனு அனுப்ப இருப்பதாக ஏற்கனவே செல்லுக்குந்தையம் பிரத்யேகமாக ஒரு பத்திரிகை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் 2 நாட்களுக்குள் புகார் மனு அனுப்ப இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அவர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அறிவித்திருந்தார். ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற ஜோதிமணியும் அதற்கு கண்டிப்பாக விமர்சனம் வைத்திருந்தார்கள், அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி மீது. அதே போல செல்லுக்குந்தையும் கடிதம் எழுதுவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் மாணிக் தாகூர் குறிப்பாக அது பதிவிட்டிருக்கூடிய கருத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து பதிவு செய்யவில்லை. மாறாக கூட்டணி கட்சிகள் விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் ஆல் இந்தியா, அதாவது காங்கிரஸை பொறுத்திருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி நடவடிக்கை எடுப்பார்களா இல்லையா ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சிகள் எங்கள் கட்சி விவகாரத்துக்கு தள்ளிடக்கூடாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்த பொழுது அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, ஏன் அவர் விஜய் சந்தித்த ஒரு கேள்வியும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதே போல இந்த கருத்து பதிவு செய்தவர்களும் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒருவேளை காங்கிரஸ் தலைமை கருத்து சொல்ல அதை பிரவீன் சக்கரவர்த்தி பிரதிபலிக்கிறாரா என்ற கேள்வியும் அரசியல் விமர்சனம் முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாணிக் தாகூர் பதிவு செய்திருப்பது தற்சமயம் தேர்தல் வரும் காலத்தில் திமுக கூட்டணி கட்சியில் விமர்சனம் செய்திருப்பது இந்த கூட்டணி பிறகு ஏற்பட்டிருக்குதா என்ற சந்தேகம் எழுப்பும் வகையில் தான் இந்த பதிவானது இருக்கிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்த போது இது குறித்து காங்கிரஸ் மேலிடம் ஏதேனும் விளக்கம் கொடுத்ததா?
அதாவது காங்கிரஸ் பொறுத்த வரைக்குமே அவர் விஜய் சந்தித்த பொழுது இங்கிருந்து மாநில தலைவர் அதாவது செல்வப்பிள்ளைக்கு டெல்லி சென்றிருந்தார். அப்போது மாவட்ட தலைவருடைய பொறுப்பு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக சென்றபோது அப்போது இது தொடர்பாக காங்கிரஸ் மேலிடத்தில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் நட்பின் அடிப்படையில் சந்தித்ததாகவும் அந்த கருத்தை பதிவு செய்தார். இருந்த போதிலும் இந்த குறிப்பாக திமுகவுடைய நாடாளுமன்ற கனிமொழி பதிவு செய்த கருத்துக்கு எதிர்கருத்தை பதிவு செய்திருப்பது அதாவது பாஜக உறுதிக்குள்ளாக பிரவீன் சக்கரவர்த்தி செயல்படுகிறாரா என்ற கருத்தை காட்டமான கருத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்லுக்குழந்தை கருத்து பதிவு செய்தார். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைவருமே சேர்ந்து கடிதம் எழுதியிருப்பதாக கூட தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் அவர் மீது நடவடிக்கை எடுத்த பாடில்லை. அது இது தொடர்பாக கடைசி விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர் என்றால் அதாவது காங்கிரஸ் மேலிடம் கருத்து இவ்வாறு பதிவு செய்ய வேண்டும், தமிழகத்தில் குறிப்பாக ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் அடிப்படையில் பிரவீன் சக்கரவர்த்தி இயக்குகிறார்களா ஒரு கேள்வியும் எழுந்திருப்பதாக தெரிவித்து இதுவரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னும் வரும் காலங்களில் இந்த கருத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்களா ஒரு கேள்வியான எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த கூட்டணி நீட்டிக்குமா அது நீடிக்காதா அல்லது டிவிகேவுடன் காங்கிரஸ் செல்வார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே விஜய் குறிப்பாக விஜய் கரூரில் ஏற்பட்ட அந்த 40 உயிரிழப்புக்கு முதல் முறையாக டெல்லியிலிருந்து தொடர்பு கொண்டு பேசியது ராகுல் காந்தி தொடர்பு கொண்டு விஜய்க்கு ஆறுதல் தெரிவித்ததாக ஆதவ அர்ஜுனா கருத்து பதிவு செய்தார். அந்த அடிப்படையில் காங்கிரசும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறது என சூசகமாக தெரிவித்திருந்தார். இதை பறைசாற்றும் வகையில் தான் இந்த மாணித்தகருடைய இந்த அறிக்கை வெளிப்படுகிறதா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.